வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆணையமலை சந்திரராஜ். இன்னத்த வீடியோவில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டைம் போட்டிருந்தோம் இல்லைங்களா, கல் தூக்குவது எப்படி அப்படின்னு ஒரு டெக்னாலஜி போட்டிருந்தோம். அந்த கல்லை எடுத்து போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறவங்க, நம்ம பந்தல் ஏரியா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஏக்கர் அதிகமாக சேர்த்துதுன்னு வச்சுங்களேன். இந்த சைடு இருந்தது. அதுக்காக இப்போ ஸ்டே போடுறதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டுருக்குதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து திண்டுக்கல் டீமு, திண்டுக்கல்லேருந்து வந்து நிலக்கோட்டையிலேருந்து வந்து பண்ணிகிட்ருக்காரு. இவர் தான் நாட்டாம கம்பி பிடிச்சிருக்கிறவரு. அப்போ ஓஸ் போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாங்க. உள்ளுக்குள்ளே வந்து 10 mm ஓஸ் வாங்கி அதை வந்து போட்டிருக்கிறோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நம்ம ட்ரிப் ஓஸ் தான், சின்ன ஓஸு. ட்ரிப் ஓஸை வந்து இந்த மாதிரி கம்பிக்குள்ளே கோர்த்துட்டுங்க ஸ்டேக்கல்ல வந்து கட்டுறோம். இவர் முருகேசனை கட்டிகிட்டு இருக்கிறவர், பக்கத்தாடி உட்காந்து பிடிச்சிட்டு இருக்கிறவர் பேர் நாட்டாமை. இந்த டீம் நம்மளுக்கு வந்து நல்லபடியாக பந்தல் வந்து செய்யறதுக்காக வந்திருக்காங்க. இப்படி கட்டிட்டு இதை வந்து கல்லை வச்சு கல்லுக்கு உண்டான அளவு தான் வந்து ஸ்டே குழி எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி பெரிய கல் 8 அடி கல் வந்து குழி எடுத்து எல்லா கல்லையும் சாய்ச்சி நிறுத்திட்டாங்க. கட்டிட்டு இப்போ அந்த கல்லை வந்து உள்ளுக்குள்ளே வந்து போட போகிறாங்க ஸ்டே குழிக்குள்ளே. கச்சிதமான குழிங்காட்டி உங்களுக்கு கல் வந்து போகலை. அப்போ அந்த கேஃபுக்கு மட்டும் அதை வந்து லைட்டாக குத்தி வந்து எடுத்து விடணும் போல் தெரியுது. அப்போ தான் வந்து கல் வந்து உள்ளுக்குள்ளே போகும். இது என்னத்தினால இந்த மாதிரி வந்து கேப் வந்து அக்யூரேட்டாக கரெக்டான ஸ்டேஜில் நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அதனுடைய அசைவுத்தன்மை வந்து இருக்காதுங்க. சீக்கிரமாக ஸ்டே வந்து மேலே இழுத்துட்டு வராது. அந்த காரணத்துக்காக தான் இந்த மாதிரி கல்லை கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரிக்கான குழி வந்து எடுத்து நம்ம அந்த கல்லில் வந்து ஸ்டே கல் வந்து போட போகிறோம். இதெல்லாம் போட்டது பழைய கல்லுகள்லாம் போட்டிருக்கிறது பாருங்கள், ஸ்டே போட்டிருக்கிறது. அந்த கீழே ஏன் ஓசு போடுறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கீழே மண்ணிலிருந்து ஒரு 1/2 அடிக்கு ஃபுல்லாகவே ஏன் வந்து ஓசை போட்டு மடக்கி விட்ருக்குறோம் அப்படின்னா 2 அடிக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இறங்குச்சுன்னா கீழே வந்து மண்ணிலேயே இருக்கிறப்போ உங்களுக்கு துருப்பாயிரு கம்பி சீக்கிரமாக. இப்போ வந்து துரு வராது அப்படிங்கிறதுக்காகத்தான் அது வந்து போட்டிருக்குதுங்க. அதோட லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி கலைக்கிறப்ப தான் தெரிஞ்சுது 2-3 கல் வந்து உடஞ்சிருச்சுங்க. பந்தல் கல் உடஞ்சிருந்தது, தூர் விட்டு நின்னதுகள்லாம் இருந்தது கீழே மண்ணுக்கும் கீழே. அதெல்லாம் எதுங்கிறது தெரிஞ்சுது ஆட்டங்காட்டி அசைச்சு கீழே சாய்ச்சி வைக்கங்காட்டிங்க. அப்புறம் அதனால அந்த கல் மாத்திர வேலை தான் போயிட்டுருக்கு. அப்படி எல்லா கல்லையும் மாற்றிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேல் இருக்கிறதை வந்து இதில் கட்ட போடுறாங்க. ஸ்டேல் இருக்கிறத வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே கொலாச்சி போட்டதை மேலே கல்லுலேருந்து வர்ற கம்பியெல்லாம் கட்டுறாங்க. இது வந்து அடுத்த ப்ராசஸ். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி கல் மாற்றி போட்டுக்கலாம் ஸ்டே அப்படிங்கிறக்காகட்டி நம்ம எல்லா ஸ்டேவையுமே பிரித்து வேலை செஞ்சுட்டோமுங்க. பழைய பந்தலில் இருந்த ஸ்டே எல்லாத்தையுமே குழி எடுத்து அந்த கல்லுலாம் மேலே எடுத்துட்டுங்க நல்ல பாண்டுக்கெல்லாம் போட்டு இந்த மாதிரி ஓஸ் போட்டு பண்ணிக்கிறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லா இதுலேயுமே. அடுத்தது வந்து இவர் வந்து சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர். டைட் போடுறவருக்கு பேர் சரவணன். அதே மாதிரி அந்த டிஷர்ட் போட்டு போடுறவர் பார்த்தீங்களா, அவருக்கு பேர் வந்து சுப்பிரமணியம். அவர் பேரும் அவர் 2 பேர்த்து பேரும் சுப்பிரமணியங்காட்டி இங்கே நிற்கிற ப்ளூ கலர் ஷர்ட் அவர் மேலே வந்து சுப்பாரெட்டி அப்படின்னு சொல்லி பேர் வச்சு கூப்பிட்டுருக்காங்க. இவர் தான் சுப்பாரெட்டிங்க. கம்பி பிடிச்சிட்டு நிற்கிறார் பார்த்தீங்களா, அவர் தான். டைட் போடுறவர் வந்து சரவணன். இப்போ இந்த மூங்குலகெல்லாம் கிராஸாக நிற்கிது இல்லைங்களா, முட்டுக்கோள் அதெல்லாம் நியர் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு கம்பி இழக்கிறப்போ ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்து கரெக்டாக வருங்கிறதுக்காக சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்தது எல்லாமே டைட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சின்ன பரப்பு கம்பி விடுறாங்க. பார்த்தாலே தெரியும். இதெல்லாமே நம்ம அந்த ரிங்கில் சுற்றி இருந்தேன் இல்லைங்களா, நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, சைக்கிள் ரிம்மை வச்சு அதில் சுற்றுனது, அந்த கம்பியில் தான் இப்போ எடுத்து விட்டுட்ருக்குறாங்க. எந்த ஒரு சிக்கல் இல்லாமல் நீட்டாக வருது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே சைஸாக ஒன்று சொன்ன மாதிரி சுற்றி இருக்குது. ரவுண்ட் நல்லாவே வந்திருக்கு இல்லைங்களா. இப்போ அந்த கம்பியில் தான் எடுத்து பரப்பு விடுறாங்க.
இந்த எக்ஸ்டென்ஷன் பண்ண அந்த ஏரியாவுக்கு மட்டும் அந்த கம்பியை பத்தல. கிட்டத்தட்ட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் வேலை செஞ்சாங்க. அடுத்தது வந்து இப்படி நெட்டு கம்பி வர்றாங்க, குறுக்கு கம்பிகள் அந்த ஜாயிண்ட் போட்டு எடுக்கிறதுக்காக. ஏன்னா இது வந்து பத்தில் நீளம் பத்தாமல் இருக்கு இல்லைங்களா, இது வந்து அதிகம் பண்ண ஏரியா. இப்போ அந்த நாட்டாமல் நடக்கிறதுலேருந்து இந்த கடைசி வரைக்குமுங்க. அதே மாதிரி நல்லசாமி அண்ணா வந்து நாட்டாமைக்கு பக்கத்தில் நிற்கிறாரு. அவர் ஒருத்தர் நல்லுன்னு கூப்பிடுவாங்க அவரை. இப்போ வந்து நாட்டாமைக்கு வேலை கொடுத்துட்டாங்க. என்னென்னா மூங்கல் எட்டு வர சொல்லி, நட்டு மூங்கல் கடைசி வேலை இது. அதுக்குள்ளே இடையில வந்து ஒரு கல் நெட்டுனதை வந்து வீடியோ எடுக்காம விட்டுட்டுங்க. சென்டரில் கல் நெட்டிக்கு பார்த்தீங்களா, சும்மா ஒரு மிச்சமான ஒரு 15 கல் இருந்ததுங்க, பெரிய கல். அதுக்கு எல்லாமே பந்தலில் ஏகமாக பிரித்து கொடுத்துட்டோம். இதெல்லாம் தான் புதுசாக போட்ட ஏரியாங்க. இந்த ஏரியா தனியாக தெரியுது, போரு எல்லாமே. இது வந்து ஃபைனல் ஒர்க்குன்னு வச்சுக்கோங்களேன் வீலுக்கு. இதுக்கு அடுத்தது அந்த பைப் லைன் வேலைகள்லாம் செய்ய வேண்டியிருக்கு. செஞ்சுட்டு தான் நடவு பண்ணோமுங்க. அதனாலேயே நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதல் பேட்ச்சு டிலே வந்து அதிகமாகவே ஆயிடுச்சு நடவு பண்ணுறக்கு. ஆனாலும் தப்பில்லை, அதுக்கப்புறம் பண்ணுவோம், நீட்டாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்தாச்சுங்க. ஏன்னா இது வேலை நிறைய வேலை வாங்கிடுச்சு. மண் போட்டுங்க, பைப் லைன் ரெடி பண்ணுறதுக்கு, குழி எடுத்து நிறையா ப்ராசஸிங் இதில் வந்து இருந்ததுனால ப்ரொடக்ஷன் டிலே ஆச்சு. இருந்தாலும் வந்துட்டோம், அந்த ஸ்டேஜுக்கே வந்துட்டோன்னு வச்சுங்களேன். ரெகுலர் பண்ணுற வருஷம் பண்ணுற ஸ்டேஜுக்கே வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிட்டு ஃபுல்லாகவே முடிச்சுட்டாங்க, மூங்கல் கொடுத்து வந்து முடிச்சுட்டாங்க. இன்னொரு பிட்டு வந்து இருக்குது, அதுக்கு நம்ம நாட்டாமையனை வந்து இது போட்டிருக்காரு, மூங்கல் போட்டிருக்காரு, பார்த்தாலே நல்லா தெரியும். அவ்வளோதான் நண்பர்களே, இதை ஃபுல்லாக முடித்தாங்கன்னா பந்தல் வேலையே முடிஞ்சதுங்க. பந்தல் போடுறதுக்கு இவங்க வந்து தேவைப்படுறாங்கன்னா இவங்க நம்பர் கொடுக்குறேன். நன்றி நண்பர்.